இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ராஸ்பெரிட்டி அண்ட் அபண்டன்ஸ் டே 2. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நேத்திக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம நல்லா வந்து நம்மளுடைய ஆராவை ஃபுல்லாத்தையும் கிளென்ஸ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா அப்படியே நம்மளுடைய ஆராவை எனர்ஜைஸ் பண்ண போறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். Once the system is clean from the self-defecting thoughts and obstructing energy, you can start energizing your system with the energy of prosperity and abundance. இப்போ நேத்திக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய நம்மளை பற்றி தவறான ஒரு கருத்துக்கள், அதுக்கப்புறம் பணம் பற்றி நம்மளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராங்கான ஒரு தாட் பேட்டர்ன் இருக்கும். அதுக்கப்புறம் சக்சஸை பத்தி நாம வெற்றி அடைகிறத பத்தி ஒரு தவறான கருத்து இருக்கும். அதுக்கப்புறம் பணம் பற்றிய ஒரு ஸ்டீலிங், திருட்டுத்தனம் வந்து நம்ம கிட்ட சில விஷயங்கள், சில திருட்டுத்தனம் வந்து என்ன செய்யும்னா இருக்கும், பொறாமை குணம். இது நாளும் நம்மளுடைய ஆறாக்குள்ள இருந்தது அப்படின்னா நம்மளால சக்சஸ் ஆக முடியாது. அப்ப நம்ம வந்து அது எல்லாத்தையும் நேத்திக்கு வந்து என்ன செஞ்சோம்னா கிளென்ஸ் பண்ணிட்டோம். இப்ப கிளென்ஸ் பண்ணோம்னா இப்ப நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தயாரான ஒரு நிலையில இருக்கோம். இப்ப நாம வந்து விஷுவலைசேஷன் பண்ணாலோ இல்ல அஃபர்மேஷன் சொன்னோம் அப்படின்னா, நல் வாக்கியங்கள் இல்லைன்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம உருவகப்படுத்தி பார்க்கும் போது அந்த விஷயத்த நம்மளால என்ன செய்ய முடியும்னா ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியும். சோ இப்ப நம்ம என்னெல்லாம் எனர்ஜைஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். மொத்தம் 3 விஷயம் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்திருக்காங்க. முதல் விஷயம், you need to build a positive attitude towards life. நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு கருத்தை நம்ம என்ன செய்யணும்னா வைக்கணும். யூஸ்வலா நிறைய பேருக்குள்ள என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னப்பா வாழ்க்கை, ஏதோ வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சிலர் கிட்ட நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இருக்கிறேங்க அப்படிம்பாங்க. அப்படியே போயிட்டு இருக்கு, சுமாரா இருக்கேன், இந்த மாதிரியான வார்த்தைகள் கூட என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. அடுத்தாப்புல காலையில எந்திரிக்கிறோம், போறோம், அதே ரொட்டீன் லைஃப் அப்படியே போயிட்டே இருக்கு, ஏதோ லைஃப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் வந்து எதை காட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லைஃப பற்றி நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட் வந்து இல்ல. அடுத்தாப்புல இப்ப ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த விஷயம் ஹீல் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட என்ன செய்யாதுன்னா இருக்காது. ஒண்ணு உறவுகள் ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தாலோ, இல்ல ஹெல்த்ல யாருக்காவது ஏதாவது ஒரு உடம்பு முடியாம ரொம்ப ஆச்சு அப்படின்னாலுமே அவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த லைஃப் மாறவே மாறாது, இது இப்படியே தான் இருக்கும் இந்த பொசிஷன் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வந்து விரக்தியா என்ன செய்யறதுன்னா பேசுவாங்க. சோ அப்ப அது வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய லைஃப பற்றி நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட் கண்டிப்பா என்ன செய்யணும்னா இருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா முதல் விஷயம். அடுத்தாப்புல பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மணி. அதே நேரம் பணம் பற்றியும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து இருக்கணும். எனக்கு இனிமேல்லாம் எங்க பணம் கிடைக்க போகுது, இதெல்லாம் சும்மா சொல்லிக்க வேண்டியதா, இல்ல எனக்கெல்லாம் பத்துறதே இல்ல, இந்த மாதிரி பணத்தை பத்தி நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்டிடியூடையும் நம்ம என்ன செய்யணும்னா மாத்தணும். மூணாவது, குட் செல்ஃப் இமேஜ். நம்ம மேல நம்மளுக்கு நல்ல ஒரு இமேஜ் வந்து என்ன செய்யணும்னா இருக்கணும். இல்ல நான் கண்டிப்பா என்ன செய்வேன்னா நான் வந்து பண்ணுவேன், சக்சஸ் ஆவேன், இப்படி நம்ம என்ன செய்யறதுன்னா நினைக்கிறது. இது மாதிரி நம்ம நினைச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சக்சஸ் வந்து என்ன செய்ய முடியும்னா ஈஸியா அடைய முடியும். ஏன்னா இப்ப நம்ம சிஸ்டம் நல்லா கிளீனா இருக்கு. சோ இந்த 3 விஷயத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து என்ன செய்யும்னா கிடைக்கும். நீங்க பிராணிக் ஹீலிங்ல இதுக்காண்டினே ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸ் பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரியா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு என்னெல்லாம் ஆசைகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் மெட்டீரியலைஸ் பண்றதுக்கு உண்டான டெக்னிக் தான் அதுல வந்து என்ன செய்வாங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க. சோ நீங்க ஒருவேளை ஏற்கனவே அந்த கோர்ஸ் யாராவது படிச்சிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த கோர்ஸை கூட நீங்க அதுல சொல்லி கொடுத்த அந்த டெக்னிக்கை வந்து என்ன செய்யலாம்னா அழகா வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்ப நம்ம இந்த 3 விஷயத்துக்கும் 3 அஃபர்மேஷனும் விஷுவலைசேஷனும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பணம் பற்றி நம்ம இந்த இடத்துல நான் வந்து ஒரு 3 அஃபர்மேஷன் எழுதியிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்க்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த அஃபர்மேஷனை தான் நம்ம விஷுவலும் பண்ண போறோம். அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஃபர்மேஷனாவும் என்ன செய்ய போறோம்னா சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட், ஐ ஸ்பெண்ட் மணி வைஸ்லி அண்ட் ஃபியர்லெஸ்லி. நம்ம வந்து பணத்தை வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம்னா செலவு பண்றோம், புத்திசாலித்தனத்தோட செலவு பண்றோம். புத்திசாலித்தனம் அப்படிங்கும் போது வேண்டாத விஷயத்துக்கு நம்ம என்ன செய்யலன்னா செலவு பண்ணல. நம்ம லைஃப்ல எது நிஜமாலே தேவை அப்படிங்கிற நீடுக்காண்டி நாம வந்து என்ன செய்யறோம்னா பணத்தை செலவு பண்றோம். அடுத்தாப்புல பயம் இல்லாம நம்ம என்ன செய்யறோம்னா செலவழிக்கிறோம். சோ யூஸ்வலா நிறைய பேருக்கு பணம் செலவழிக்கும் போது ரொம்ப பயம் வந்து என்ன செய்யும்னா இருக்கும். ரொம்ப ஆசைப்பட்டு தான் என்ன செய்வாங்கன்னா வாங்குவாங்க.
ஆனா ரொம்ப பயம் வந்து இருக்கும். ஐயோ நம்ம இப்படி தேவையில்லாம நம்ம செலவு பண்ணிட்டோமோ, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பயம். அப்ப நம்ம கிட்ட பணம் நிறைய இருக்கு, ஆனா நம்ம வந்து அன்னெசரியா நம்ம என்ன செய்யலன்னா செலவு பண்ணல. நம்ம வந்து கரெக்டான விஷயத்துக்கு தான் நம்ம செலவு பண்றோம். ஆனா அதே நேரம் பயம் இல்லாம அப்படிங்கும் போதே அந்த இடத்துல நம்ம கிட்ட பண செழிப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். சோ அப்ப இந்த அஃபர்மேஷனை நம்ம என்ன செய்யலாம்னா ஒண்ணு நம்ம இன்னைக்கு சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா I am the master of my wealth. என்னுடைய வளமைக்கு நான் தான் மாஸ்டரா இருக்கேன். இப்படி சொல்லும் போதே நம்மளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி வந்து என்ன செய்யுதுன்னா கிரியேட் ஆகுது. என்கிட்ட நிறைய வெல்த் இருக்கு, என்னுடைய வெல்த்துக்கு நான் வந்து அதிபதியா என்ன செய்யறேன்னா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா நம்ம இருக்கிறோம். மூணாவது, மணி ஃப்ளோஸ் டு மீ இன் எக்ஸ்பெக்டட் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் வேஸ். பணம் வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த விஷயம்லாம் எதிர்பார்த்து வச்சேனோ அந்த விஷயத்துல இருந்தெல்லாம் எனக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நான் எதிரே பார்க்காத வழிகள்ல இருந்தும் நியாயமா எனக்கு என்ன செய்யுதுன்னா பணம் வந்து சேருது. சோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இல்ல, அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றோம்ல. சோ அப்ப அதிர்ஷ்டம் நம்மளுக்கு நிறைய வர்ற மாதிரி நம்ம என்ன செய்யறோம்னா இந்த அஃபர்மேஷனை நாம சொல்றோம். அப்ப இதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓப்பன் மைண்டா இருக்கணும். நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டட் வேல வருது அப்படின்னோடனே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி அதெல்லாம் சாத்தியமா, இனிமேல் நம்மளுக்கு யார் வந்து என்ன கொடுக்க போறாங்க, இது மாதிரிலாம் என்ன செய்யணும்னா நெகட்டிவா யோசிக்காம ஓப்பன் மைண்டோட இந்த அஃபர்மேஷன் நம்ம சொல்லிட்டே வந்தோம் அப்படின்னா அதுக்கு உண்டான டோர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து பணத்துக்கு உண்டானது. அடுத்து அப்புறம் நம்மளுடைய லைஃபை பத்தி நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். 3 அஃபர்மேஷன் லைஃபுக்கு. ஐ எம் ரெடி ஃபார் தி நெக்ஸ்ட் ஸ்டெப். நான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நான் வந்து எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தயாரா இருக்கேன். இது ஃபர்ஸ்ட் அஃபர்மேஷன். ஐ எம் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஐ அப்ரிஷியேட் ஆல் தட் ஐ ஹேவ். என்கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்துக்காண்டியும் நான் நானே என்ன செய்யறேன்னா நல்லா அப்ரிஷியேட் பண்றேன். சோ இது வேணும் இல்லையா? நம்ம நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணாம தன்னைத்தானே என்ன செஞ்சுட்டே இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஏதாவது ஒரு தவறு பண்ணிருப்பாங்க, உடனே அவங்களை வந்து அப்படியே பயங்கரமா என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா போட்டு நான் இந்த மாதிரி பண்ணிருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைச்சு பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் இல்லாம என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் என்ன செய்யறேன்னா நல்லா வந்து அப்ரிஷியேட் பண்றேன் அப்படிங்கிற ஒரு அஃபர்மேஷனை நம்ம என்ன செய்யறோம்னா சொல்றோம். அடுத்து மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் வொர்த்தி ஆஃப் ரிசீவிங் அபண்டன்ஸ். நான் வந்து வர்த்தா இருக்கேன், முதல்ல வளமையை ஏத்துக்கிறதுக்கு நான் வர்த்தா இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன செய்யறோம்னா சொல்றோம். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல சம் போஸ்டிங்ஸ் வந்து கொடுப்பாங்க, இல்ல போஸ்டிங்ஸ்காண்டி கிடைக்கணும் அப்படின்னு கூட நினைக்கலாம். அப்போ இவங்களுக்குள்ளே நினைப்பாங்க அந்த போஸ்டிங்கெல்லாம் நான் வந்து தகுதியே கிடையாது, அதெல்லாம் இப்போதைக்கு எனக்கு வேண்டாம், இப்போதைக்கு அது வந்தாலும் அது எனக்கு கரெக்டா இல்ல, இந்த மாதிரி நினைக்கும் போது நம்மளே என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வளமையை வந்து நாம தடுக்கிறோம். அப்ப நம்ம இப்ப நினைக்கிறோம் நான் வந்து ஒர்த்தா இருக்கிறேன் அந்த வளமையை ஏற்றுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இது வந்து 2வது விஷயமா பண்றோம். 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் இமேஜ். நம்ம மேலேயே இருக்கக்கூடிய மதிப்பு என்ன பண்ணலாம், அதுக்கு உண்டான அஃபர்மேஷன் பார்க்கலாம். ஃபைனான்சியல் சக்சஸ் பிலாங்ஸ் டு மீ அண்ட் ஐ அக்செப்ட் இட் நவ். அதாவது ஃபைனான்சியலா இருக்கக்கூடிய சக்சஸ் வந்து நான் என்ன செய்யறேன்னா அது என்னை சார்ந்து இருக்கு, அதை நான் வந்து என்ன செய்யறேன்னா அக்செப்ட் பண்றேன் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அப்ப அக்செப்ட் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வோம்னு பாத்தீங்கன்னா அதை ரிசீவ் பண்றதுக்கு உண்டான விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தாப்புல ஐ ஃபோக்கஸ் ஆன் தட் வாட் ஐ வாண்ட் அண்ட் வை ஆஃப் மை இன்டென்ஷன். அதாவது எனது நோக்கங்கள் என்ன என்று ஏன் என்பதில் கவனம் செலுத்துகிறேன். நம்மளுடைய நோக்கம் என்ன அது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும்னா தெரியணும், அதுல நம்ம என்ன செய்யணும்னா கவனம் வந்து செலுத்தணும். சோ நம்மளுடைய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு வீட்ல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு, இதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு ஹெல்த்லயே ஒரு இஷ்யூஸ் இருக்கு, அதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சா மட்டும்தான் அதுக்கு என்னென்ன விஷயம்லாம் இருக்கு அப்படிங்கறத நோக்கி நம்ம என்ன செய்வோம்னா கவனம் செலுத்துவோம். அதே மாதிரிதான் நம்ம இன்னைக்கு வளமையில நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது அதுக்கு உண்டான விஷயத்த நம்ம என்ன செய்யறோம்னா ஃபோக்கஸ் வந்து பண்றோம். சோ அப்ப அதை நம்ம என்ன செய்யறோம்னா நம்மளுடைய அஃபர்மேஷனா சொல்றோம். ஐ எம் ஆல்வேஸ் இன் த ரைட் பிளேஸ் அட் ரைட் டைம். நான் வந்து சரியான இடத்துல சரியான டைம்ல நான் வந்து என்ன செய்யறேன்னா இருக்கிறேன். அப்படிங்கும் போதே நம்மளுக்கு வந்து அந்த நம்மளுக்காண்டி வரக்கூடிய அந்த குட் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா மிஸ் பண்ண மாட்டோம். நம்மளை நோக்கி அதை என்ன செஞ்சிடும்னா கிடைச்சிடும். சோ இது 3. இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பணம் செலவு. நம்ம வந்து ஒரு விஷயத்த பணத்துல ஒரு விஷயம்
நம்ம வந்து பணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கும், நல்லாவே தாராளமாவே என்ன செஞ்சிருப்போம்னா வச்சிருப்போம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப விருப்பப்பட்டு நம்ம அதை என்ன செய்வோம்னா ஆசைப்பட்டு வாங்குவோம். அதை வாங்கி அந்த பணத்தை கொடுக்கும் போது நம்மளுடைய மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஐயோ பணம் கொடுக்கற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம என்ன செய்வோம்னா கொடுப்போம். அப்படி கொடுக்கும் போது அந்த இடத்துல நம்ம என்ன மாதிரியான ஒரு எனர்ஜியை நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏழ்மையான ஒரு எனர்ஜியை நம்ம என்ன செய்யறோம்னா கிரியேட் பண்றோம். அப்ப அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா திரும்ப நம்ம இப்ப என்ன நம்ம கொடுக்கறோமோ அதுதான் நம்மளுக்கு பல மடங்கா நம்மளை நோக்கி என்ன செய்யும்னா வரும். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க தீபாவளி பர்ச்சேஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு ட்ரெஸ் ஏதோ ஒண்ணு ரொம்ப பிடிச்சு நம்ம என்ன செய்யறோம்னா அதை எடுக்கிறோம். நிறைய டைம் யோசிக்கிறோம், இது என்னுடைய பட்ஜெட்டுக்குள்ள இருக்கா எல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே இதை நம்ம வந்து வாங்கிக்கலாம், இது என் பட்ஜெட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்றீங்கன்னா எடுக்கிறீங்க. அதை எடுத்துட்டு அந்த பணமா கொடுக்கும் போது நம்மளுக்குள்ள ரொம்ப அங்கலாப்போட நம்ம அதை கொடுத்தோம் அப்படின்னா அதோடைய பெனிஃபிட் நம்ம என்ன எனர்ஜியில கொடுக்கறோமோ அப்ப அந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா அதோட அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆகுது. இது நிறைய பேத்துக்கு வந்து என்ன செய்யறது இல்லைன்னா தெரியறது இல்லை. அப்ப நம்ம எப்படி கொடுக்கணும், எல்லாமே எனர்ஜி தான். அப்ப நம்ம பணத்தை கொடுக்கும் போது நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் சந்தோஷமா இந்த பணத்தை கொடுக்கறேன், இது பல மடங்கா என்னை நோக்கி என்ன செய்யணும்னா திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்ப நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் கோர்ஸ் வந்து நீங்க போய் படிக்கிறீங்க, அந்த கோர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேமெண்ட் வந்து இருக்கு. இல்ல நீங்க வந்து அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே ஸ்பெண்ட் பண்றீங்க. சோ அப்ப ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அது நீடுக்காண்டி தான் அந்த கோர்ஸ் நம்ம என்ன செய்யறோம்னா போய் படிக்கிறோம். பட் அப்ப அதுக்கு பே பண்ணும்போது நம்ம வந்து உள்ளுக்குள்ள வந்து இதுக்கு இவ்வளவு கட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுல அந்த அளவுக்கு ஒரு முழுமையான ஒரு பெனிஃபிட் என்ன செய்ய முடியாதுன்னா நம்மளால எடுக்க முடியாது. அப்ப அதுக்குதான் என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம பணத்தை கொடுக்கும் போது நம்ம எப்படி நினைச்சு கொடுக்கணும் அப்படின்னா, இது பல மடங்கா என்னை நோக்கி என்ன செய்யுதுன்னா வருது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டோம்னா போதும். இதுக்கு வந்து நம்ம 4th paragraphக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா சொல்லிக்கலாம், I release money with joy and it comes back to me 1000 times. நான் சந்தோஷமா நான் வந்து பணத்தை கொடுக்கறேன், இது பல மடங்கா என்னை நோக்கி என்ன செய்யணும்னா திரும்ப வரட்டும். இப்ப நம்ம இதெல்லாம் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பணம் வந்து என்ன செய்யுதுன்னா நம்ம கிட்டக்க வர ஆரம்பிச்சிருச்சு. வந்தோடனே நம்ம முதல் விஷயமா நம்ம என்ன செய்வோம், பணம் நம்ம கிட்டக்க இப்ப நல்ல ஃப்ளோ ஆகுது. ஃபர்ஸ்டா எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இஷ்டத்துக்கு என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாத்தையும் என்ன செய்வாங்கன்னா வாங்குவாங்க. பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஈவன் கொஞ்சம் நல்ல பணம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு ரூமுக்கு கூட என்ன செய்வாங்கன்னா டிவி வந்து என்ன செய்வாங்கன்னா மாட்டுவாங்க. அடுத்த லெவல் ஆஃப் கார் வந்து என்ன செய்வாங்கன்னா ரொம்ப இருக்கிறதுல ஹையர் லெவல் ஆஃப் காரை வந்து என்ன செய்வாங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, வீடு. ஸோ எல்லாமே நல்ல விஷயம் தான். ஆனா இதுல மாஸ்டர் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். As you cleanse your system from negative thoughts and attitudes and energies and energize yourself with positive thought of prosperity and abundance, and you start creating more positive karma, money start coming to you in abundance. நீ இந்த கிளென்சிங் எல்லாம் பண்ணிட்ட, நீ இப்ப ரெடி ஆயிட்ட, இப்ப எனர்ஜைசிங்கும் நீ பண்ணிட்ட. இப்ப உனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பணம் வந்து நம்மளை நோக்கி என்ன செய்யுதுன்னா அபண்டன்டா நல்ல ஃப்ளோவாக ஆரம்பிச்சிருச்சு. பட் பி கேர்ஃபுல் not to use all the money immediately. ஆனா கேர்ஃபுல்லாரு, எல்லா பணத்தையும் என்ன செஞ்சிடாதனா உடனே என்ன செஞ்சிடாதனா செலவு பண்ணிடாத. Don't make the mistake of buying expensive houses, cars or properties and that leave you in great debt, making it difficult to tithe and donate further. நீ உடனே அவசரப்பட்டு எல்லா விதமான லக்ஸரியான வீடு, காரு எல்லாம் வாங்கிட்ட, அதுவும் கடனுக்கு. சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா லோன் போட்டு சரி நமக்கு இவ்வளவு வருது, நம்ம இவ்வளவுக்கான லோனை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க அப்படின்னா பழையபடி அவங்களுடைய லைஃப் வந்து எப்படி ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டுக்குள்ள என்ன செய்யற, பட்ஜெட்டை விட கொஞ்சமே ரொம்பவே டஃப்பான லைஃப் கூட என்ன செஞ்சிருவாங்கன்னா போயிடுவாங்க. அப்ப உள்ள போனோம் அந்த மாதிரி டஃப் ஆகும்போது என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களால வந்து டைத்திங் பண்ண முடியாது. டைத்திங் வந்து பணம் வரணும் அப்படின்னா நம்மளுடைய வருமானத்துல இருந்து 10% நம்ம நல்ல ஆர்கனைசேஷனுக்கு கொடுத்துருக்கணும். அதை பத்தி நம்ம நாளைக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். சோ அப்ப அது வந்து என்ன செய்ய முடியாதுன்னா அவங்களால பண்ண முடியாது. அப்ப அதை அவங்க ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா பணம் வர்றது வந்து என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆயிடும். அப்ப பழைய பொசிஷனுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம்னா போயிடுவோம். அப்ப என்ன செய்யாது அப்படின்னா உடனே வந்து என்ன செஞ்சிடாதுன்னா டக்கு 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 டக்குன்னு எக்ஸ்பென்சிவான விஷயத்த என்ன செய்யாதுன்னா வாங்காது. அதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
அப்ப நம்ம பணத்தை என்ன பண்ணணும், சேவிங்ஸ் வந்து என்ன செய்யணும்னா பண்ணணும், சேவ் பண்ணுங்க, அதே நேரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா மென்ஷன் பண்றாங்க. சேவ் அண்ட் இன்வெஸ்ட், ஸ்டிக் டு யுவர் பிரின்சிபல்ஸ் அண்ட் லிவ் ஆன் அ பட்ஜெட் லைஃப். அப்போ நீ வந்து சேவிங்ஸ்க்கு நம்ம வந்து என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது வந்து ஒரு கொள்கை அப்படிங்கறத மாஸ்டர் என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. லிவ் ஆன் அ பட்ஜெட் லைஃப், பட்ஜெட்டான லைஃபை தான் நம்ம என்ன செய்யணும்னா வாழணும். வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பண்ணாதீங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அவாய்ட் பிக் ஓவர்ஹெட் ஆஃப் எக்ஸசிவ் எக்ஸ்பென்சஸ், avoid financial risk, ask yourself if something else goes wrong, can I handle the risk? Knowing how to budget is very important. அதாவது இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸசிவான எக்ஸ்பென்சஸ் பண்ணாதீங்க. என்ன தவறு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பிசினஸ் வந்து எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா நினைப்பாங்க. அப்ப அந்த பிசினஸ்காண்டி வந்து பாத்தீங்கன்னா இவங்க நிறைய முதலீடு வந்து என்ன செய்வாங்கன்னா அதுல கொண்டு போய் போடுவாங்க. அப்ப மாஸ்டர் வந்து என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு விஷயம் கேர்ஃபுல்லா இரு. இப்ப ஒருவேளை அது சில சமயம் தவறா ஆச்சு அப்படின்னா ஒன்னால அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிற கொஸ்டினை நீ என்ன செய்யணும்னா கேளு. ஒரு 3 மாசம் அந்த பிசினஸ்ல மூவ்மெண்டே இல்ல, அப்ப அந்த 3 மாசம் வரைக்கும் ஒன்னால வந்து என்ன செய்ய முடியுமா, பிசினஸ்காண்டி அந்த ஸ்டாஃபுக்கு, அந்த கடைக்கு வாடகை எல்லாம், கரண்ட் பில் எல்லாம் உன்னால கட்ட முடியுமா அப்படிங்கிற கொஸ்டினை வந்து என்ன செய்யணும்னா கேளு. அதுக்கப்புறமா ஆகல அப்படின்னா அதுல ஏற்பட்ட அந்த அத்தனையும் உன்னால சரி கட்டுற அளவுக்கு ஒரு பொசிஷன் இருக்கா அப்படிங்கிற கொஸ்டினை நிறைய தரம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உன்னை கை மீறி இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் வந்து என்ன செய்யணும் ஸ்டார்ட் பண்ணுங்கிறாங்க. நம்மளுக்குள்ள அளவா இருக்கக்கூடிய தொழிலை நம்ம தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம், அது வந்து பிரச்சனையே கிடையாது. சிலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆடம்பரமா ரொம்ப கிராண்டாலாம் எடுத்து பண்ணுவாங்கல்ல, சோ அதுல கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா அதை சிம்பிளா நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி பண்ணிட்டு அந்த பிசினஸ் எப்படி நடக்குது அதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா அதுல ஸ்லோவா போய்க்கலாம். சோ அதுல நம்ம கேர்ஃபுல்லா என்ன செய்யணும்னா இருக்கணும். கோ ஃபார் யுவர் நீட் ரதர் தேன் யுவர் வாண்ட்ஸ். நம்மளுடைய தேவைகளை விட உனக்கு என்ன வேணுமோ அதுக்கு மட்டும் என்ன செய்யணும் இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன செய்யணும் கொடு. வாட் when you get more prosperous, it is very tempting to spend the more on unnecessary items. Before you buy, think twice or use your will to control your emotion and desire. ரொம்ப அருமையா நம்மளுக்கு வந்து சொல்றாங்க பாருங்க. நம்மளுக்கு நிறைய பணம் வந்த உடனே நம்மளுக்குள்ள டெம்டேஷன் வந்து அதிகப்படுத்தும். பாக்குறது எல்லாத்தையும் என்ன செய்யலாம்னா வாங்கலான்னு தோணும். ஃபர்ஸ்ட் தான் நம்மகிட்ட பணம் இல்ல, அதையும் இதையும் வாங்கல, இப்பதான் நம்மகிட்ட தான் இருக்கு, எல்லாத்தையும் வாங்க வேண்டியதானே, நம்மளுக்கு தோன்றபடி இஷ்டப்படி வாங்கினா என்ன அப்படின்னு சொல்லிலாம் என்ன செய்யாதன்னா வாங்காத. நீ என்ன பண்ண அப்படின்னா வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தரத்துக்கு 2 தரம் என்ன செய்யணும் யோசி, இது நிஜமாலே எனக்கு வேணுமா, இது எனக்கு நீடா அப்படிங்கறத யோசிச்சுட்டு என்ன செய்யணும் வாங்கு. அடுத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உனக்கு வந்து அந்த டெம்டிங் இருந்தது அப்படின்னா உன்னுடைய வில் பவரை வந்து என்ன செஞ்சுக்கோனா இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. இல்ல எனக்கு நான் யோசிச்சு அனலைஸ் பண்ணி எனக்கு நீடு நான் மட்டும்தான் நான் வாங்குவேன் அப்படிங்கிற விஷயத்த என்ன செஞ்சுக்கோனா அதை பிராக்டிஸ் வந்து பண்ணிக்கோ. சைக்கோதெரபில கூட நம்மளுடைய வில் பவரை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். சோ அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வழமைக்கு என்னெல்லாம் எனர்ஜைஸ் பண்ணணும் 3 விஷயம் சொன்னாங்க. அடுத்தது வந்து நம்ம வரக்கூடிய பணத்தை நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா சேவ் பண்ணணும் அப்படிங்கறத இன்னைக்கு உள்ளதுல நம்ம பார்த்திருக்கோம். இப்ப கிரேட் இன்வெகேஷன்ல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பணத்துக்கு உண்டான அஃபர்மேஷன், செகண்ட் பேராகிராஃப்க்கு லைஃபுக்கு உண்டான அஃபர்மேஷன், தேர்ட் பேராகிராஃப் வந்து நம்மளுடைய ஷெல்ஃபுக்காண்டி அதுக்கு உண்டான அஃபர்மேஷன் நம்ம என்ன செய்யறோம்னா சொல்றோம். ஃபோர்த் பேராகிராஃப் நம்ம பணம் செலவழிக்கும் போது நம்ம என்ன அஃபர்மேஷன் சொல்லணுமோ அதை நம்ம என்ன செய்ய போறோம்னா இன்னைக்கு பண்ண போறோம். சோ நம்ம இப்ப அப்படியே கண்களை மூடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கலாம், மெதுவா இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவா எக்ஸேல் பண்ணிக்கலாம். ஒரு கிரேட் இன்வெகேஷன் வேர்ல்டுக்காண்டி நம்ம சொல்லிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. From the center which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth. Sweet, sweet, sweet. Namakandi panikkalam. From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது
மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்ப நம்மளுக்குள்ள நிறைய ஒளி வர மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பணத்துக்கு உண்டான அஃபர்மேஷனை நாம இப்ப அப்படியே சொல்லிக்கலாம். I spent money wisely and fearlessly. நம்ம பணத்தை நாம புத்திசாலித்தனத்தோட அதே நேரம் பயம் இல்லாம நான் செலவழிக்கிறேன். சோ நீங்க அதை விஷுவல் பண்ணி பாருங்க. இந்த அஃபர்மேஷனை நல்லா உங்களுக்குள்ள கொண்டுட்டு போங்க. என்னோட பணத்தை நான் புத்திசாலித்தனமா அதே நேரம் பயம் இல்லாம நான் செலவு பண்றேன். I am the master of my wealth. என்னுடைய வளமைக்கு நான் தான் அதிபதி. சோ அதை அப்படியே நல்லா உருவகப்படுத்தி பார்த்துக்கோங்க. Money flows to me in expected and unexpected ways. பணம் நான் எதிர்பார்த்த இடத்துல இருந்தெல்லாம் ரொம்ப அழகா என்னை நோக்கி வருது. நான் எதிர்பார்க்காத இடத்துல இருந்தும் எனக்கு ரொம்ப அழகா வருது. சோ அப்படியே மணி உங்க மேல அப்படியே நல்ல ஃப்ளோ ஆகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி பாருங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். அப்படியே நீங்க சொல்றீங்க, ஐயோ நான் இதுல எல்லாம் இருந்தும் வரும் நான் நினைக்கவே இல்லை, ஐயோ எனக்கு சூப்பரா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ரொம்ப சந்தோஷமா பேசுறீங்க. அது அப்படியே நல்லா உணர்ந்து பாருங்க. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்ப நம்மளுடைய லைஃப பத்தி நாம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். I am ready for the next step. நீங்க அப்படியே உங்க வீட்டுல இப்ப என்ன நடந்துட்டு இருந்தாலும் சரி, நீங்க இந்த வார்த்தையை சொல்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. I am ready for the next step. நான் தயாரா இருக்கேன் அடுத்த ஸ்டெப்புக்கு. I appreciate all that I have. என்னை நானே நல்லா உங்களை நீங்களே நல்லா அப்ரிஷியேட் பண்ற மாதிரி பாருங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்டான குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம அழகா அப்ரிஷியேட் பண்றோம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்துக்கும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. நல்லா கண்ணாடி முன்னாடி நிக்கிறீங்க, அழகா உங்களை நீங்களே அழகா தட்டி கொடுக்குற மாதிரி பாருங்க. நல்லா கான்பிடென்ஸா ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி நல்லா உருவகப்படுத்தி பாருங்க. I am worthy of accepting abundance. I am receiving abundance. நான் வர்த்தா இருக்கேன். எனக்கு வளமைக்கு நான் வர்த்ஃபுல்லா நான் என்ன செய்யறேன்னா இருக்கிறேன். ஏதாவது ஒரு போஸ்டிங் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, நான் அதுக்கு வர்த்தான பர்சனா நான் இருக்கேன். வளமைக்கு நான் தயாரா இருக்கேன், அதுக்கு நான் வர்த்ஃபுல்லா இருக்கேன். நல்லா அப்படியே நினைக்கும் போதே அந்த விஷயம் நல்ல ஃப்ளோ ஆகுற மாதிரி நல்லா உருவகப்படுத்திக்கோங்க. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being, the purpose which the Holy Master known and serve. Let goodwill and the will to do good descend on the earth. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. Financial success belong to me and I accept it now. ஃபினான்ஷியலா நான் ஜெயிக்கிறதுக்கு அது என்னை சார்ந்துதான் இருக்கு. அதை நான் என்ன செய்யறேன்னா அக்செப்ட் பண்றேன். சோ அதை அப்படியே நினைச்சு பார்த்து உருவகப்படுத்தி அப்படியே சொல்லிக்கோங்க. I focus on that what and why of my intention. எனது நோக்கங்கள் என்ன என்று ஏன் என்பதில் கவனம் செலுத்துகிறேன். சோ உங்களுடைய நோக்கம் என்ன, அப்புறம் ஏன், அதுக்காண்டி நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கிற மாதிரி, எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் உங்களுக்குள்ள இல்லாத மாதிரி குறிக்கோளோட செயல்படுற மாதிரி நல்லா உருவகப்படுத்திக்கோங்க. I am always in the right place at right time. நான் சரியான இடத்துல சரியான நேரத்துல நான் இருக்கேன். சோ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அந்த குட் லக்க நம்ம அப்படியே அழகா நம்ம அப்படியே அச்சீவ் பண்றோம். நம்ம லைஃப்ல கரெக்டா அது கிடைக்கிற மாதிரி நம்ம விஷுவல் பண்ணிக்கலாம். From the center which we call the human race, let the plan of love and light work out and make see the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்ப நம்ம பணத்தை என்ன செய்யறோம்னா ஸ்பெண்ட் பண்றோம். இப்ப நீங்க கொடுக்கும் போது என்ன வார்த்தை சொல்லணும், பணத்தை ஒவ்வொரு டைமும் கொடுக்கும் போது
I release money with joy and it come backs to me 1000 times. நான் பணத்தை மன நிறைவோட சந்தோஷத்தோட நான் வந்து பணத்தை கொடுக்கிறேன். இது பல மடங்கா என்னை நோக்கி திரும்ப வரட்டும். இப்ப நீங்க அப்படியே பாருங்க, நீங்க சின்ன சின்ன செலவா இருந்தாலும் சரி, நீங்க வந்து பணம் வந்து யாருக்காவது கொடுக்குறீங்க, வியாபாரி கையிலயோ ஏதோ ஒரு இடத்துல கொடுக்குறீங்க. நான் சந்தோஷமா இந்த பணத்தை நான் கொடுக்கிறேன், இது பல மடங்கா என்னை நோக்கி திரும்ப வரட்டும். Like light, love and power restore the divine plan on earth. இந்த மூணு சக்தியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இது நம் அனைவரையும் சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguru Shivanili, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper. Thank you for your priceless blessings. For the deeper understanding of the session, thank you in full faith. மெதுவா இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவா எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை ஒப்புமையோட திறந்து கொள்ளலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் ஆத்மார்த்தமான நன்றிகள். நம்ம பழையபடியும் நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.